வணக்கம் உறவுகளே. நேற்று வீடியோவில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் எனக்கு நிறைய டிப்ஸ் அனுப்பியிருக்கீங்க. அக்கா அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், சரியாயிடும் அப்படின்னு. அன்பு மகளுக்குன்னு நிறைய அம்மாமார்கள் எனக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்பான அம்மா அப்பாக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வீட்டில் இருக்கும் குட்டி சிட்டு சின்ன வாண்டுகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஓரளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் டேப்லெட்ஸு அப்புறம் ஆயுர்வேதிக் ஐட்டம் அப்படி இப்படின்னு எடுத்து தொண்டை வலி கொஞ்சம் பரவாயில்ல. அதோடு முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி வீடியோ பாருங்கள். நாளைக்கு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு சூப்பரான வீடியோ வரும். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாடா, வயிறு ஃபுல்லா திம்மு திம்முன்னு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நல்லா ஏசியை போட்டுட்டு குள்ளு குள்ளுன்னு படுத்தா சூப்பரா இருக்கும். என்ன பண்றது, இங்க வீடே இல்லை, அப்புறம் எங்கிட்ட நான் ஏசிக்கு போறது? லைலா, 3 நாளா பட்னியா கிடந்தோம். இன்னைக்கு சாப்பாடாவது கிடைச்சிச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்படாம ஏசி இல்ல வீடு இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இல்லையா மனுஷா, டெய்லி காலையில் எங்கள் அம்மா இட்லி பொங்கல் பூரின்னு ஹோட்டல் மெனு மாதிரி சமைச்சு வச்சுருக்கோம். மத்தியான சாப்பாட்டுக்கு மீன் கறி நண்டு இறாலுன்னு வகை வகையாக இருக்கும். எதை சாப்பிட்றதுன்னு கன்ஃபியூஷனில் இருப்பேன். நல்ல மத்தியான சாப்பாடை முடித்தோமா, 3 மணிக்கு ஏசி ரூமில் ஒரு படுக்கையை போட்டோமா, சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு ஃபில்டர் காப்பி குடித்தோமா, நைட்டு டிஃபனுக்கு என்ன சாப்பிட்லான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்ட காலம் போக இன்னைக்கு படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இப்படி மரத்தடியில் படுத்திருக்கோம்ல, அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. விடு லைலா, ஏதாவது ஒரு வழி பிறக்காமலா போயிடுறேன். நானே எங்கிட்டாவது வீடு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏதாவது நல்ல வீடு வந்துச்சுன்னா பேசாம அங்க போய் குடியேறிடுவோம். ஐயோ மனுஷா, நம்ம இந்த மரத்தடியில கடந்து கொசுக்கடியில கஷ்டப்படுறதுக்கு பேசாம உங்க வீட்டுக்கே போயிட்டா என்ன? அங்க நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கலாம்ல. லைலா, நம்ம ஒன்றும் உங்க அம்மா வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல. கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம எங்க அம்மா அப்பா கிட்ட பிள்ளைய ஒப்படைச்சிட்டு ஓடி வந்து உங்க அம்மா வீட்டுல ஒளிஞ்சிருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? சே, அந்த நகையை மட்டும் திருடாம இருந்திருந்தா இந்நேரம் எங்க அம்மா வீட்டுல எப்படி இருந்திருப்பேன். எங்க அம்மா என்ன தாங்குன்னு தாங்கிட்டு இருந்திருக்கோம். இப்ப இங்க வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அங்கேயும் போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம இப்படி நடு ரோட்ல இந்த வேப்ப மரத்தடியில எத்தனை நாளைக்கு தாயா இருக்கிறது? வீணா பண்ண வைங்களா, இங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு உங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தேன் பாரு. காலையில கார் எடுக்கும் போது கார்ல காத்து இருக்கா, டயர் சரியா இருக்கா, பெட்ரோல் இருக்கான்னு ஒழுங்கா செக் பண்ண மாட்டீங்களா? நீங்க வாட்டுக்கு ஏறி வந்துடுறதானா? அண்ணே, ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சுனே. 1/2 மணி நேரமா அதை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்க. சீக்கிரம் பார்த்து தொலைங்கடா. இல்ல அமைதியாரு. கழுத்து வெட்டி கந்தம் பேசுறது மாதிரி சத்தம் கேட்டுச்சுல. அட சும்மா இரியா, நீ வேற. இப்பதான் சாப்பிட்ட திருப்தியில ஏதோ 2 வார்த்தை உன்கிட்ட உட்காந்து ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள கடன்காரனை ஞாபகப்படுத்துற. நல்லா இருப்பியா நீ? கடன் காசு பணம்னு அதையே நினைச்சு கந்து வெட்டிக்காரன் அருவாளை தூக்கிக்கிட்டு நம்ம கழுத்துலயே ஓங்கி பெற்றது மாதிரி அதே நினைப்பாவே இருக்குல்ல. இல்ல நைட்டெல்லாம் பொட்டு தூக்கம் இல்லைன்னா பாரு, கந்து வெட்டிக்காரன் வர்றது மாதிரியும் அருவாளை தூக்கிக்கிட்டு நிக்கிறது மாதிரியும் என் கழுத்துல கத்திய வைக்கிறது மாதிரியும் நான் குத்துப்பட்டு சாகுறது மாதிரியும் இப்படியே கனவு வருதுன்னா பாரு. மூதேவி, கனவுல கூட நல்லா சம்பாதிக்கணும், கோடீஸ்வரன் ஆகணும், வீடு வாசல் காரு பங்களான்னு நல்லா இருக்கணும்னு கனவு வருதா? கந்து வெட்டிக்காரன் வர்றதும் கழுத்துல கத்திய வைக்கிறதும் அதுதான் உனக்கு கனவு வருமா? வீணா போன மூதேவி, கனவுல கூட நல்ல கனவு காங்காது போல. குப்பா சுப்பா, இந்த ஊர்ல மட்டும் இல்லடா, இந்த 18 பட்டியில அந்த கொக்கி குமாரும் அந்த லைலாவும் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவ தலைய தனியா வெட்டி அவ ஆத்தா காலடியில கொண்டு வந்து போடுறேன்டா. அப்பத்தாண்டா அந்த கழுத்து வெட்டி கந்தன் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். யோ ஒரு நிமிஷம் அமைதியாரு. அந்த கழுத்து வெட்டி கந்தம் பேசுறது எனக்கும் கேக்குதியா? அட என்ன லைலா, நீ என்னைய சொல்லிவிட்டு நீ பாரண்டு வை கிடக்க. லைலா, என்ன கரண்ட் கம்பத்துல கைய வச்சவ மாதிரி அப்படியே நிக்கிறா? லைலு பேபி. அட மூதேவி கட்டவனே, நீ கண்ட கனவு நிஜமாவே பழிச்சிருச்சியா? அந்த கழுத்து வெட்டி கந்த நம்மள தேடி ஊருக்குள்ள வந்து அங்க பாரு, நடு ரோட்ல அருவாளை தூக்கி கையில பிடிச்சுக்கிட்டு ஆவேசமா நிக்கிறான். அந்த சொன்னேன்ல, கந்தன் சத்தம் கேக்குதுன்னு. நீ தான் கனவு அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்ட. கழுத்து வெட்டி கந்தன் நம்மளை தேடிதான் ஊருக்குள்ள வந்திருப்பான் போல லைலா. உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னா நம்ம கதை மொத்தமா கந்தல் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்க அம்மாவையும் உங்க அம்மா வீட்டையும் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் கூட அப்புறம் பாத்துக்கலாயா. இப்ப நம்மள இந்த கோலத்துல பார்த்தான்னு வச்சுக்க, கையில இருக்கிற அருவாவை
ஒரே போடா போட்டு தள்ளிடுவான். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். எந்திரி எந்திரி. லைலா, கந்தன் ஒருவேளை உங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பானோ? சும்மா இரு மூதேவி. நானே நடுங்கி போய் கிடக்கேன், நீ மேற்கொண்டு என்னை பயமுறுத்தி விட்டுக்கிட்டு இருக்க. லைலா, காரை பாரு. உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி இந்த பக்கம் வந்து நிக்கிறது மாதிரியே இருக்கு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு லைலா. கந்தன் உங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பான்னு தான் தோணுது. இவன் எங்க அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் என்ன பண்ணிருக்க முடியும்? அந்த காலத்துல புளிய முறத்தால அடிச்சு விரட்டி விட்ட பொம்பளை கேள்விப்பட்டிருக்கியா? அந்த பொம்பளையோட சேர்ந்த பொம்பளை எங்க அம்மா. இவன்லாம் ஒரு ஆளா எங்க அம்மாவுக்கு? நம்ம மாட்டினா தாயா சட்னி ஆகும். எங்க அம்மாலாம் ஈஸியா சமாளிச்சு வெளியே அனுப்பியிருக்கோம். ஆனா என்ன, நம்ம கடை வாங்கின விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே அந்த பக்கம் காலடி எடுத்து வைக்க முடியாது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. அண்ணே, வண்டி ரெடி ஆயிடுச்சுண்ணே. பாருங்கடா, இனிமே எங்க கிளம்பினாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டியை செக் பண்ணி எல்லாம் சரி பார்த்து எடுத்துட்டு வரணும். சும்மா வந்த இடத்துல நின்ற இடத்துல என்னை எப்படி நிக்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருன்னு தெரியும்ல, அப்புறம் பாத்துக்க. அருவாளுக்கு வேலை வச்சிடாதீடா. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காதுண்ணே. அவ மகளை காட்டி அவ ஆத்தா பயங்கரமான ஆளா இருக்கானே. என்னென்ன பேச்சு பேசுறா பத்தியா? அவ பேசின பேச்சுக்காகவே இந்த ஊர்ல ஒரு 10 நாள் தங்கி இருந்து அவ மகளையும் மருமையினையும் தேடி இதே ஊர்ல போட்டு தள்ளிட்டு போகணும்னு எனக்கு வெறியா வருதுனே. உனக்கு இருக்கிற அதே வெறிதாண்டா எனக்கு இருக்கு சுப்பா. இந்த ஊர்ல நம்ம தங்கி இருந்து அவங்கள தேட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க, நமக்கு இருக்கிற மரியாதை என்ன ஆகுறது, நமக்கு இருக்கிற கெத்தி என்ன ஆகுறது? நம்ம ஆளுக 10 பேரை ஊருக்குள்ள இறக்கி அவங்கள வளவிரிச்சு தேட வைப்பான். அதுக்கப்புறம் அவங்கள நம்ம கையில புடிச்சு கொண்டுட்டு வந்து நம்ம கஸ்டடியில வச்சு கவனிச்சுக்கிருவான். அண்ணே, நீங்க யாரு, எப்பேற்பட்டவரு, உங்க லெவல் என்ன, உங்க ரேஞ்ச் என்னன்னு எல்லா விவரமும் அந்த கொக்கி குமாருக்கு தெரிஞ்சிருந்தோம் உங்களுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு தெரியுறான்ல. அவனை தேடி கண்டுபிடிச்சு முதல்ல அவன் கண்ணு முன்னாடி அவன் பொண்டாட்டியை வெட்டணும்னே. அதுக்கப்புறம் தானே அவனை வெட்டணும். அப்பத்தானே என் மனசு ஆறும். பாத்துக்கலாம்டா சுப்பா. நம்மளை விட்டு பயவுல எங்க போயிட போகுது? சரி சரி, வண்டி எடு. டேய் குப்பா, அதான் அண்ணன் சொல்லிட்டாருல, போய் வண்டி எடுப்போ. போச்சு போச்சு போச்சு, அவ்வளவுதான். என் சாவு என் கண்ணு முன்னாடியே தெரியுது. ஓ முன்னாடி முதல்ல என்னைய வெட்டணுமா? அந்த ஆந்த கண்ணை சொல்லிட்டு போறான். அவ்வளவுதான். லைலா, நீ எத்தனை நாளைக்கு இருக்க போறியோ, என்ன ஆக போறியோ தெரியலையேடி. இனிமே உன் லைஃப் அவ்வளவுதான், உயிரே இருக்காது. அப்புறம் என்ன லைஃப்? மொத்தமா போய் சேர வேண்டியதான். லைலா, அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுடி, நீ கவலைப்படாத லைலா. இங்க பாரு, ஏதாவது பேசுன எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு ஏதாவது கருங்கல்ல தூக்கி உன் தலையில போட்டு கொன்னுட்டு நான் பேசாம ஜெயில போய் உட்கார்ந்து என் உயிரையாவது காப்பாத்திக்கலான்னு வருது. என் கண்ணு முன்னாடி நிக்காத, எங்கிட்டாவது போய் சொல்லிட்டேன். லைலா, போறியா இல்லையா? ஏய் வாலு, உள்ள வாடி. ஏன் அங்கேயே நிக்கிற? காஃபி. பாருடா, மேடம் காலையிலேயே குளிச்சு காஃபி எல்லாம் போட்டாச்சா? ஏதோ போட்டிருக்கேன். நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா அத்தை மாமாக்கு கொடுக்குறேன், இல்லைன்னா தூக்கி கீழே ஊற்றிடுறேன். லூசாடி நீ, போட்ட காஃபியை தூக்கி கீழே ஊத்துறேங்கிற. ஏன் ஒரு மாதிரியே இருக்க? வந்து உட்காரு வா. இல்லை, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் காஃபி போட்டு கொடுத்து அது நல்லா இல்லாமல் சொதப்பிருச்சுன்னா அப்படியே என் மேலே பேட் ஒப்பீனியன் வந்துடும்ல. அதுக்கப்புறம் என்னை சமைக்கிறதுக்கோ காஃபி டீ போடுறதுக்கோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அதான் கேட்டேன். ஏய் வாலு, நீ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் ஆசையா காஃபி போட்டிருக்க, எப்படி நல்லா இல்லாம போகும்? இங்க கூட குடிச்சு பார்க்கலாம். பாருங்க, காஃபி நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு நேருக்கு நேராக சொல்லிடணும். நான் நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணுவேன். நல்லா இல்லாத காஃபியை நல்லா இருக்குன்னு ஹீரோயிசம் பண்ணுறேங்கிற பேரில் சினிமாட்டிக்காக ஏதாவது நடந்துக்காதீங்க. அப்போ நான் ட்ரை பண்ணவே முடியாதுல்ல. இப்போ நான் என்ன சொல்றது? எதை சொன்னாலும் உண்மையை சொன்னால் போதும். நான் உண்மையே சொன்னா உன் மனசு கஷ்டப்படும், பரவாயில்லையா? பரவாயில்ல. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பொய் சொல்லலாம், ஆனா நீ உண்மையை தானே சொல்ற. உண்மையை சொல்லணும்னா காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏங்க, பொய் சொல்லலைல்ல, நிஜமாவே காஃபி நல்லா இருக்கா? அப்போ நான் அத்தை மாமாக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கட்டுமா? ஏய், நான் எங்க சூப்பரா இருக்குன்னு சொன்னேன்? சுமாரா இருக்குன்னு தானே சொன்னேன். பொய் சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படி தானே சொன்னீங்க?
ரொம்ப சுமாரா இருக்குன்னு சொன்னேன், உன் காதுல சூப்பரா இருக்குன்னு கேட்டுச்சோ என்னவோ. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? காஃபி அவ்வளோ ஒன்றும் நல்லாலாம் இல்லை, சுமாரா தான் இருக்கு. ஏதோ ஓகே, காலையில சுடுதண்ணிக்கு பதிலா இந்த காஃபியை குடிக்கலாம். நைட் எல்லாம் யூடியூப் பார்த்து எந்த சேனல்ல காஃபி நல்லா போடுறாங்கன்னு பார்த்து பார்த்து ட்ரை பண்ண தெரியுமா? நல்லா இல்லைன்றீங்க, அப்போ உண்மையாவே என் காஃபி நல்லா இல்லையா? பாவி, காலையில டிஃபன் பண்றதுக்கு யூடியூப் பாப்பேன்னு சொன்னா ஓகே, காஃபி போடுறதுக்கெல்லாம் யூடியூப் பாப்பியா? எது தெரியலையோ அதை தானே பார்க்க முடியும். சரிடி, அதுக்கே இப்படி அழுதுகிட்டு இருக்க? அதான் என் காஃபி நல்லா இல்லைன்ட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் கையில வச்சிருக்கீங்க? கொடுங்க, நானே குடிச்சுக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும்பா. என் பொண்டாட்டி எனக்காக ஃபர்ஸ்ட் டைம் அவ கையால போட்ட காஃபி, முதல் காஃபி. வேணான்னு சொல்லி தட்டி கழிச்சா நல்லாவா இருக்கும்? அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க கப்பு கொடுங்க. ஓய் நீங்க கப்பு கொடுங்கன்னு சொல்றீங்களே, கப்பு கொடுங்க. ஓய் வாலு, இங்க நிமிந்து பாரு. ஒன்றும் தேவையில்லை, நீங்க கப்பு கொடுங்க, நான் போறேன். ஆடா பாருன்னு சொல்றேன்ல, பாருடி. என்ன? காஃபி ஒன்ன மாதிரியே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒன்றும் தேவையில்லை, நீங்க கொடுங்க. ஆடா, அதான் நல்லா இருக்குன்றேன்ல. அம்மா அப்பாக்கு மட்டும் இதை கொண்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, 2 பேரும் கிளீன் போல்டு. என் மருமகளை போல வருமா, என் மருமகள் போட்ட காஃபியை போல வருமான்னு உன்னை அப்படியே பாராடி தள்ளிடுவாங்க போ. நிஜமா தான் சொல்றீங்களா? அப்ப நல்லா இருக்கா? நான் கொண்டு போய் அத்தை மாமாக்கெல்லாம் கொடுக்கட்டுமா? தாராளமா கொடு, சூப்பரா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். பாரு மேடம், அப்படியே போகாம ஒரு புடவை கட்டிட்டு போலாம்ல? சரி. அன்பே என் அன்பே உன் விழி பார்க்க இத்தனை நாளாய் தவித்தே, கனவே கனவே கண்ணுறங்கா உலகம் முழுதாய் மறந்தே, கண்ணில் சுடும் வெயில் காலம் உன் நெஞ்சம் குளிர்பனி. அம்சி குந்தானி. ஏய் அம்சி, என்னடி இந்நேரத்துல கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு கலக்கிக்கிட்டு இருக்க? அதான் நான் சொன்னேன்ல நெடுவாளி அக்கா. என்னடி சொன்ன? ஆபீஸ்க்கு இன்னைக்கு போகலைன்னு சொன்ன, வெளியில கிளம்ப போறேன்னு சொன்ன. ஆனா எங்க போறோம் எதுக்கு போறோம்னு சொல்லவே இல்லையே. நெடுவாளி அக்கா, நான் தான் ஜீவா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிருவான், ஜீவாவை பார்க்க போகணும்னு சொன்னேன்ல அக்கா. ஓஹோ ஆமால. அடி கிறுக்கி, இன்னைக்கு ஆபீஸ் லீவுன்னு சொல்லிட்ட. இவ்வளோ அலப்பறையோட கிளம்பி போனா எங்க போற எவரத்துக்கு போறேன்னு உன் மாமியா கிளம்பி கேட்காதா? கேட்டா என்ன சொல்ல போற நீ? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அக்கா, எதுவா இருந்தாலும் நீங்க சமாளிச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஜீவாவை பார்க்க போறோம், அவ்வளவுதான். ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரி. உன் ஆளை நீ பார்க்க போறதுக்கு ஏன் தலையில தூக்கி வைக்கிற? என்னாலெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுப்பா. நீ பார்க்க போற, உன் பிரச்சனை, நீ தான் சமாளிச்சுக்கணும். எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா அக்கா? ஐய, 1 மாசமா அழுந்து தீந்ததெல்லாம் பத்தாதா? இப்பத்தான் ஏதோ அழகா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க, சிரிடி. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நான் எப்படி ஜீவாவை பார்க்க போக முடியும் அக்கா? சரி சரி, அத்தை கிழவி தானே, அதை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. என்ன சொல்லி சமாளிக்கலான்னு ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டுருங்க. அதுக்குள்ள நான் மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சிடறேன் அக்கா. அப்புறமே நம்ம 2 பேரும் போய் ஜீவாவை பார்த்துட்டு வந்துடலாம். ஓய் என்னடி பொசுக்குன்னு 2 பேரும்ங்கிற? நீ மட்டும் தானே போறேன்னு சொன்ன? இன்னைக்கு ஆஃபீஸும் இல்ல, நான் மட்டும் தனியா போறேன்னு சொன்னா அத்தை விட மாட்டாங்க அக்கா. நீங்களும் கூட வந்தாதான் விடுவாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்களும் என் கூட வாங்க நெடுவாளி அக்கா. லவ் பண்ணிட்டு கூட நிம்மதியா இருந்துடலாம், ஆனா லவ் பண்றவங்க கூட நிம்மதியா இருக்க முடியாதுங்கிறது சரியா தாண்டி இருக்கு. சரி சரி, கிளம்பு கிளம்பு. சோ ஸ்வீட் நெடுவாளி அக்கா. அங்க பாரு, உன் மாமியா வருது. என்னடி அம்சா, இந்நேரத்துல இங்க உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? 10 பண்ணிய வாங்கி மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. என்ன இல்ல கிழவி, சோப்பு சீப்பு கண்ணாடி பவுடர் லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன கேள்வி இது? வயசு புள்ள வீட்டுல இருக்கையில ஒரு மூஞ்சியை கழுவி ஒரு பவுடர் பொட்டு அடிச்சு நல்லபடியா இருன்னு சொன்னா கூட இருக்க மாட்டா. இன்னைக்கு என்ன இம்புட்டையும் தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிய? என்ன வயசு பொண்ணு திடீர்னு பவுடர் அடிக்குதுன்னா வயசு பையனை பார்க்க போகுதுன்னு அர்த்தம். இந்த கிழவிக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அடியே, உங்களை தாண்டி கேக்குறேன், என்ன ஒரு படியா உட்கார்ந்துக்கிட்டு கணச்சுக்கிட்டு இருக்கீங்களே? என்ன இப்ப என்ன கிழவி உங்களுக்கு? மாப்பிள்ளைய பார்க்க போலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். என்ன சொன்ன? மாப்பிள்ளைய பார்க்க போறீங்களா?
இல்லாத கிழவி, மாப்பிள்ளையா பார்க்க போறோம். சீவி சிங்காரிச்சு பவுடர் போட்டெல்லாம் அடிச்சு அம்சகுந்தானிக்கு என்ன மாப்பிள்ளையா பார்க்க போறோம்? அது கிடையாது. ஆபீஸ்ல ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கான், தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குக்கா, துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அதே 2 பேரும் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். என்னடி அம்சா, என்ன ஒரு டைப்பா உளறிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொன்ன, என்ன எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க நீ? ஆமாங்க ஆண்டி, அக்கா சொல்றது உண்மைதான். ஆபீஸ்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, அதான் தனியா போக கஷ்டமா இருக்கேன்னு அக்காவையும் துணைக்கு கூப்பிட்டுருக்கேங்க ஆண்டி. ஃபங்க்ஷன் இருக்கு துணைக்கு வாங்கத்தேன்னு என்னைய கூப்பிட்டுருந்தா நான் ஒரு சேலையை கட்டிக்கிட்டு இதே மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு நானும் வந்திருப்பேன்லடி. எதுக்கு அந்த நாயை கூட்டிட்டு போற? அதுக்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர தெரியுமா? நாகரிகமா தான் இருக்க தெரியுமா? குந்தானி, எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதான். நீ போற பார்ட்டிக்கு இந்த பாட்டியை கூட்டிட்டு போ. இத கூட்டிட்டு போனாதான் வசதியா இருக்கும். இல்லங்க ஆண்டி, இது சும்மா சிம்பிளான ஃபங்க்ஷன் தான். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். வேற ஏதாவது பெரிய பார்ட்டி பெரிய ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்படியா? சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எருமக்கடா, பிள்ளைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. பார்ட்டிக்கு போறோம்னு அங்கிட்டு என்னத்தையும் வாங்கி தின்னுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தெரியாம பிள்ளைய கையில உடிச்சு கூட்டிட்டு வா. என்ன? ஆமா ஆமா ஆமா, பாவம் உங்க மருமகளுக்கு விரல கொடுத்தா கூட கடிக்க தெரியாதுல்ல, ஒன்னும் தெரியாத பாப்பா. நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சு உங்க மருமகளை விட்டுட்டு வந்துட போறோமாக்கு. அட போ அத்துக்கிழவி, அடுத்தடுத்து நடக்க போற ரலகணமான விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்க கூட உன்னால முடியாது. அப்பேற்பட்ட செய்கைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ ஒண்ணு. நெடுவாளி அக்கா, அப்புறம் என்னடி இந்த அத்தைக்கிழவி என்னை எப்படி சொல்லுதுன்னு பத்தியா? எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெடுவாளி அக்கா. பாரடி அம்சிகுந்தானி, இப்பவும் நான் துணைக்கு வர்றதுக்கு காரணம் நீனா இல்ல உன் மாமியால கிடையாது. பாவம் அந்த பையன் உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேச வரும்போதெல்லாம் நந்தி மாதிரி நடுவுல போய் நின்றுக்கிட்டு எங்க அம்சிய பார்க்காதே, எங்க அம்சி கூட பேசாதே, நீ அவன் நீ இவன்னு கண்ணா பின்னான்னு நானும் அந்த பையில ஹர்ட் பண்ணிருக்கேன். அதனால கூட பாய்சன் சாப்பிட்டுருக்கலாம்ல. நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வரும்போது என்னைய தூக்கி உள்ள வச்சுட்டாங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காகவும் ஒரு நல்ல எண்ணத்திற்காகவும் ஒரு ஆப்பிளோ ஆரஞ்சையோ வாங்கி கொடுத்து பார்த்துட்டு வரலாமேன்னு தான் வர்றனே தவிர மற்றபடி உங்களுக்காகலாம் ஒன்றும் இல்லை. சரிங்களா? சரிங்க அக்கா, நீங்க வந்தா மட்டும் போதும். என்ன குசு 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 குசுன்னு ரொம்ப நேரமா பேசுறாளுங்க. இந்த காதுல ஒரு இளவும் கேட்டு தொலைய மாட்டேங்குது. காது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போடா, காது டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போடான்னு சொன்ன இந்த பையன் எங்க கூட்டிட்டு போகுது? எவன் என்ன புறணி பேசுனாலும் கேட்டு தொலைய மாட்டேங்குது. முன்ன விட்டு பின்னாடியும் பின்ன விட்டு முன்னாடியும் என்னத்தையாவது பேசிவிட்டு போயிடுறாளுங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோங்க அத்தை. பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்டி. அந்த ஃபங்க்ஷன்ல மிச்சம் மிசாடி ஏதாவது கிடந்துச்சுன்னா ஒரு டப்பாக்குள்ள போட்டு அத்தைக்கு கொண்டுட்டு வா. அம்சிகுந்தானி, ஆஸ்பத்திரிக்கு போற இடத்துல மாத்திரையும் மருந்தும் கிடைக்கும். அதையும் அந்த கிழவிக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்க முடியும். பேசாம அந்த ஜீவா பைய குடிச்சிட்டு வந்த விஷப்பாட்டுல மிச்சம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொண்டுட்டு வந்து குடுறி, குடிச்சிட்டு போய் சேரட்டும். சும்மா அத்தையே கிண்டல் பண்ணாதீங்க நெடுவாளி அக்கா. சரி சரி வாம்டி, இந்த கிழவிய சமாளிச்சு அடிச்சு போறதுக்குள்ள அந்த பையன் ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் பண்ணியே வீட்டுக்கே போயிரும் போல. என்னை சாய்த்தாளே உயிர் தேய்த்தாளே. அன்னைக்கிளே வாங்க. என்ன அதுக்குள்ள வந்துட்டிய? மாமே மச்சான் மாப்பிள்ளை எல்லாரும் ஏதோ சண்டைக்கு போறது மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போனீங்களா? என்ன சண்டை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? சமாதானம் பண்ணியாச்சா? பாத்தீங்களா மச்சான், நான் சொன்னது மாதிரியே உங்க தங்கச்சி கோவமா இருக்கா பாத்தீங்களா? அன்னைக்கு இப்ப என்ன கோவம் உனக்கு? எதுக்காக இப்ப கத்திக்கிட்டு இருக்க? கத்தாம என்னன்னு செய்ய சொல்ற? யார் வீட்டுக்கோ யாரோ வந்து என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நீங்க எல்லாரும் இப்ப வரைஞ்சு கட்டிட்டு எதுக்கு போறீங்கன்னு கேக்குறேன். அன்னைக்கிளி, அங்க அம்மா வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் பேசுறோம். எவளையோ தேடி யாரோ வந்ததுக்கு நீங்க எதுக்கு போறீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ வந்து நிக்க போறாளா? அவளுக்காக நீங்க எதுக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்க? என்ன அன்னைக்கு புரியாம பேசுற? அன்னைக்கு மாட்டுக்கு முடியல, மழையோட வந்து யாரு பார்த்தது? எல்லாம் அத்தை தானே வந்து பார்த்தாங்க. அப்படியெல்லாம் வந்து பார்த்து அடிச்சுட்டு போனவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஒதுங்கி நின்றா நல்லாவா இருக்கேன்? என்ன அதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அன்னைக்கு அவங்க வந்ததுமே எதுக்காக வந்தாங்க? எனக்காகவோ மாமாவுக்காகவோ ஒன்றும் வரல. அந்த மாடு அவங்க விட்டு மாடு, அங்கேயே நின்று சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்த மாடு. அந்த மாட்டை விட்டு கொடுக்க முடியாமத்தான் மழையோட வந்து பார்த்துட்டு போனாங்க. எங்களுக்காகவோ இவருக்காகவோ வந்தாங்கன்னு நினைச்சியோ? நமக்காக வந்தாலும் சரி மாட்டுக்காக வந்தாலும் சரி, என்னத்தையோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பெத்ததாயின்னு வந்து நின்றாங்கல்ல. அன்னைக்கு நிலைமைக்கு மாட்டுக்கு என்னமாவது ஆயிருந்தா மாட்டையும் கண்டையும் ஒத்தாப்புல தூக்கி கொண்டு பெதைச்சிட்டு நம்ம தான் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுருக்கணும். அந்த சூழ்நிலையை உன்னால ஏத்துக்க முடியுமா? நல்லது செய்யும் போது நம்மளும் திருப்பி செய்யறதுனால ஒன்றும் தப்பு இல்லைல. அந்த அடங்காதவெல்லாம் அவ புருஷனும் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு எவனா வந்துட்டு போவாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நீங்க போகணுமான்னு தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கிலே நாங்களே இப்ப தானடி வரோம், அந்த கதையெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
நீங்க தான் மாமா லேட்டு. இவ என்னைக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடியாந்தாலோ அன்னைக்கே எனக்கு தெரியும் இவ ஏதோ ஒண்ணு தில்லுமாரித்தனம் பண்றான்னு. என்ன ஏதுன்னு தான் கண்டுபிடிக்க முடியாம இருந்தேன். அதையும் அரச வருஷல மாடன் வந்து சொல்லத்தான் செஞ்சா. அக்கா இவ எங்கேயோ கடனை வாங்கிவிட்டு அதை கட்ட முடியாம தாக்கா இங்க வந்து ஆத்தால நைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கன்னு ஓயாம வந்து சொல்லத்தான் செய்வா. நான் தான் அந்த நாய்கிட்ட உஷாரா இருந்து என்னத்துக்காக போகுது. நம்ம தான் எதுவுமே வேணான்னு மொத்தமா உதறி தள்ளிட்டு வந்துட்டோமே. இனிமே அவ விட்டு சொத்த அவ என்ன செஞ்சா என்ன ஏது செஞ்சா என்னன்னு நான் தான் கண்டுக்காம இருந்தேன். அடகழுத, இம்புட்டு விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ. சொன்னா மட்டும் என்ன சொல்ல போறிய? யாரோ எவரோ எப்படியோ போயிட்டு போறாங்க, நம்மளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பேசாம வீடு அன்னைக்கிலின்னு சொல்லியிருப்பிய. அதனாலதான் நானே விட்டு பேசாம இருந்தேன். ஆனா அது இப்பேற்பட்ட பூகம்பமா வெடிக்கும், அதுல நீங்க போய் தலைய கொடுப்பேன்னு நான் என்ன கனவா கண்டேன்? பாத்தியலா மச்சான் உங்க தங்கச்சிய? நாத்தனாலையும் மாமியாலையும் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எப்படி ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சிருக்கா பாத்தியலா? ஆமா, நான் தான் போய் ஒவ்வொரு வீடா உட்காந்து அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. அட ஏமாமா நீங்க வேற, அதை சொல்றதுக்கு அந்த ஊர்ல ஆள் இல்ல. அதான் மொக்குக்கு மொக்கு தெருவுக்கு தெரு ஒவ்வொருத்தையும் இருக்காளுகளே. உன் மாமியா அதை பண்றா, உன் நாத்தனா இதை பண்றா, உன் நாத்தனா புருஷன் அப்படி, உன் நாத்தனா மாமையா இப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொல்றதுக்கு தான் ஊர்ல ஆள் இருக்கே. நம்மளாவா தேடி போய் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறேன்னு. அதை சொல்ல அன்னைக்கிளி, நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஆளுகளுக்கா பஞ்சம்? ஏதோ புள்ள வந்து கதறிக்கிட்டு சொல்லுச்சு, மனசு கேட்கல, எல்லாருமா சேர்ந்து போய் பிரச்சனையை சரி பண்ணிட்டு வந்துட்டோம். அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம் தான். மாமா மாமே மச்சான் மாப்பிள்ளைன்னு 3 பேர் ஒட்டுக்கா போய் இந்த விஷயத்தை நாங்க சரி பண்ணிட்டு வந்துட்டோம்னு எவ்வளவு பெரிய விஷயமா மாற தட்டிக்கிட்டு சொல்றியே. இதே சந்தோஷம் உங்க அம்மாட்ட இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இதே மாதிரி உங்க கூட நின்று என் மையனை போல வருமானு எல்லார்கிட்டையும் சொல்லும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அன்னைக்கிலேயே அவங்க நினைக்கல. பெத்த மையனுக்கு தாய்க்கு ஒரு பிரச்சனைன்னு காதுக்கு சேவி வந்துருச்சு. கேட்டுக்கிட்டு என்னன்னு சும்மா இருக்கிறது சொல்லு. அதுவும் நாங்க 2 பேரும் கூட குத்துக்கல்லாட்டமா இருக்கும்போது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கலாமாமா? சரிதான், ஏதோ பெத்ததாகி கோவதாவங்கள் வயசானவங்க அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்வாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு கஷ்டம்னா கூட போய் நிக்கிறது தானே பெத்த உள்ளைக்கு அழகு. சரிப்பா அப்பா, மச்சரனு என்ன திறந்தாலும் அதை ஏதான் திருப்பி சொல்ல போறிய. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரி பண்ணிட்டு வந்த வரைக்கும் சந்தோஷம் தான். சரி அன்னைக்கிளி, மச்சானும் மருமையினும் ஊருக்கு கிளம்புறோம்னு சொன்னாங்க. சாப்பாடு சமைச்சிட்டியா என்ன? சாப்பாடை போட்டு விடு. என்ன இப்பவே கிளம்புறியாக்கு? என்ன அவசரம்? இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு போகலாம்ல. ஃபைனல் இயர்ங்கிறதுனால கொஞ்சம் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. ஊருக்கு போயிட்டு அடுத்த வாரம் சாட்டர்டே சண்டேல வரோம். மருமையனுக்கு படிக்க இருக்கா அன்னைக்கிளி? போயிட்டு வரட்டேன். படிக்கிற பிள்ளை வீட்டுல இருந்து என்ன செய்ய போறாரு? ஆமா அன்னைக்கிளி, அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனாலதான் கிளம்பி வந்தேன். அதான் நீ இருக்கீல, பத்திரமா பாத்துக்க, நாங்க போயிட்டு வரோம். சரிண்ணே, சரி அப்ப போயிட்டு வாங்க. குழம்பெல்லாம் வச்சுட்டேன், கூட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் மட்டும் வெந்துகிட்டு இருக்கு. செத்த விட இரு, வடிச்சிட்டு உனக்கு சாப்பாடு வர்றேன், சாப்பிட்டுட்டு போகலாம் என்ன? சரிம்மா ஒன்னும் அவசரம் இல்ல, கார்ல தானே போறோம், நீ பொறுமையா ரெடி பண்ணு. சரிண்ணே, இந்த வாரேன். நல்ல வேலை மச்சான், நீங்க கூட இருந்ததுனால அன்னைக்கிலேயே சமாளிச்சாச்சு. இல்லைன்னா அங்க ஏன் போனேன் எதுக்கு போனேன்னு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிருப்பா. இல்ல மச்சான், அன்னைக்கிளி பேசுறதுலயும் நியாயம் இருக்கு. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதா இருக்கட்டும், அவங்க உடம்பு சரியில்லாம இருக்கையில நீங்க கூட்டிட்டு வந்து பார்த்ததா இருக்கட்டும், எல்லா வலி வேதனையவும் அனுபவிச்சிருக்கிறாள்ல, அதனால ஏதோ பேசுவா. முன்ன பின்ன பேசினாலும் அன்னைக்கிளி அனுசரிச்சு போயிடுவா மச்சான். நீங்க அன்னைக்கிளியெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. சரியா போயிடும். வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே, எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்ல. அவ்வளவுதான் மச்சான். சரி பாவம், ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கிய. அப்போ மருமையினே வாங்க, நீங்க வந்து உட்காருங்க வாங்க. சொந்தம் ஒரு சொந்தம் இருக்குதே, பெத்த தாய் போல ஒண்ணு நினைக்குதா?